Hi everyone, 12th standard physics half yearly exam full portion unit 1 ல இருந்து 10 வரைக்கும் unit 11 ல 5 மார்க் வராது அதனால unit 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்க 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட்னா இத மட்டும் படிச்சா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தாங்குமாங்க சார்? ஓகே, ஒரு சில சேஞ்ச் வந்து பப்ளிக் பண்ணுவேன். half yearlyக்கு இது போதும். ஆனா இதுவே போதும் பப்ளிக். பட் இருந்தாலும் ஒரு சில சேஞ்ச் போன வருஷம் ப்ராப்ளம்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால அந்த 5 மார்க்ல ப்ராப்ளம்லாம் கேட்கறனால ஒரு புதிய யுக்தி கையாளணும்ங்கறனால நான் வந்து பப்ளிக் வேறு பிளான் வச்சுருக்கேன். இப்போ ஆப்பிளிக்கு இது போதும் சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதே படிச்சிங்கனால போது வளைச்சி இதே தான் கேட்பாங்க. ஸோ 10 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ணுறது அதுதான் காரணம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து ஒழுக்கமாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மேக்ஸ் 5 மார்க் ஆல்ரெடி போட்டாச்சு, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபிசிக்ஸ் 5 மார்க்கு. ஸோ ஓவராலாக 2 மார்க் 3 மார்க்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கெமிஸ்ட்ரியும் வரும். ஸோ அதனால் 12th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th 10th போடுவோம், பயப்படாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கிரெடிட்டாக இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷனாகவும் இருக்கும். லைக் தான் என்னை வாழ வைக்கும். அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபுல் போர்ஷன். ஃபிசிக்ஸில் 60-70 கொஸ்டின் இருக்கும் சார். புக் பேக்கில் 40-50 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் என்னன்னா ஒரு 5 கொஸ்டின் எழுதி போட்டு இதுதான் வருங்கிறீங்க அப்படிங்க. பயப்படவே பயப்படாத, இதுதான் சரியா? நீ எல்லா கொஸ்டின் பேப்பர் ரிசர்ச் பண்ணி பாரு, இதுதான். ஸோ யூனிட் 1 ஆக்சல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன். அடுத்து 7 இங்கே வந்து புக் பேக் நம்பர் எழுதியிருக்கு. தமிழ் மீடியம் வந்தீங்கன்னா புக் பேக்கில் நோட் பண்ணிக்கோங்க. தெரியுள்ள லாங் ஆன்சரில் பொட்டன்ஷியல் டைபோல் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டியூ டு இன்ஃபினைட் லாங் சார்ஜ் ரே காஸ்லா. காஸ்லாவோட சார்ஜர் பிளேன் ஷீட், காஸ்லாவோட சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல், வேண்டிகேப் ஜெனரேட்டர். ஸோ இங்கே புக் பேக் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் இது போதும். யூனிட் 2ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல், மேக்ரோஸ்கோபிக் இப்போ வேண்டாம், பப்ளிக் பார்த்துக்கலாம். இப்போ மைக்ரோஸ்கோபிக் மட்டும் பாருங்கள். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், செல் யூசிங் வோல்ட்மீட்டர், அகமின் தடையை கணக்கிடுதல்னு சொல்லுவாங்க. வீஸ்டோன் பிரிட்ஜு, மீட்டர் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன், இஎம்எஃப். ஸோ இதை பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பாருங்கள், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். லாங் ஸ்ட்ரைட் பயாட் சாவட்டில் 2 அப்ளிகேஷன். லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரும் சர்க்குலர் காயில் ரெண்டுமே பயாட் சாவட்டில் ஓடுது. லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாவோ பயாட் சாவட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பொறுத்து மாறுது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சைக்ளோட்ரான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர் ரொம்ப ஈஸி. ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இது வந்து புக் பேக் நம்பர் இங்கே நோட் பண்ணியிருக்கேன், அது நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம். ஸோ யூனிட் 3யும் சொல்லியாச்சு. ஸோ யூனிட் 3ல் இது போதுமானது. அடுத்து யூனிட் 4ல் அப்படின்னு பார்க்கும்போது M12 = M21 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் கோஆக்சியல் காயில். ஸோ ஷோ தட் மேத்தமேட்டிக்கலி தட் ரொட்டேஷன் ஆஃப் அ காயில். இது என்ன கொஸ்டின்னே நிறைய பேர் விட்டுட்டு வரீங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா புக் பேக்கில் 11வது கொஸ்டின் எடுத்து பாருங்கள். கொஸ்டின் பிஸ்டின்னு நினைக்காதீங்க. ஷோ ஒரு ரொட்டேஷன் ஆஃப் காயிலுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் வரும், அது எப்படி நீ ப்ரூவ் பண்ண போகிற அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது வந்து புக் பேக்கில் பாரு, ஒருவேளை ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு கேட்கலாம். 15th கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாரு. 18th கொஸ்டின் வந்து அதாவது புக் பேக்கில் எல் பியூர் இண்டக்டன்ஸ். ஸோ அது பார்த்துக்கோ. 19 ஆர்எல்சி சீரியஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13வது வந்து ஏசி சிங்கிள் பேஜ் ஜென்ரேட்டர் ஒர்க்கிங். ஸோ இவ்வளவும் படிக்கணுமாங்க சார்? ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். யூனிட் 5ல் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் பார்க்கணும், எமிஷன் ஸ்பெக்ட்ரா பார்க்கணும், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா பார்க்கணும். ஸோ மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் யூனிட் 5 ஈஸி. ஸோ யூனிட் 6 வந்து மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் ரெண்டுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் சேர்த்து தான் 5 மார்க்கு. ஃபிசூஸ் மெத்தடு லைட்டை கால்குலேட் பண்ணுறது. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம்லாம் ஈஸி. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பை ப்ரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. அடுத்து 6வது கேள்வி சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். நிறைய பேர் இதுவும் படிக்க மாட்டீங்க. 10வது கொஸ்டின் டிஸ்பர்சிவ் பவர். டிஸ்பர்சிவ் பவர் ஒரு ஈஸியான கொஸ்டின். நிறைய பேர் அது கடைசியில் இருக்குன்னு சொல்லி விட்டுறோம். பட் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 7 யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் செட்டப் அண்ட் பாத் டிஃபரன்ஸ். இன்னொரு கொஸ்டின் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பேண்ட்வித் எக்ஸ்பிரஷன் ஃபார் பேண்ட்வித் ரெண்டும் தனித்தனி கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. தப்பாக எழுதி வச்சிடாதீங்க. சிங்கிள் ஸ்லிட் nth மினிமம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட்டு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி, சாதாரண நுண்ணோக்கி. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 13-14 கண்டிப்பாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் 7th லெசனில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா? ஹைஜன்ஸ் பிரின்சிபல் கூட இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்த யூனிட் 8 ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்டிக் ஈக்குவேஷன், ஃபோட்டோ எமிசிவ் ஒர்க்கிங்கு, டேவிசன் ஜெர்மர் கண்டிப்பாக கேட்பாங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்துங்க. ஒரிஜின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கேட்குறாங்க. இது கூட ஏதோ ப்ராப்ளமும் கேட்டுறாங்க. ப்ராப்ளமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் தியரியாக படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் ஜே தாம்சன் இபிஎம் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான் போர் ஆட்டம். போரில் 2 இருக்குது. போரில் வந்து nth ரேடியஸ் nth வெலாசிட்டி புக்கின் கொஸ்டின். nth ஆரம் nth திசைவேகம் கண்டுபிடிக்கிறது.
புக் பேக்கில் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்னா எலக்ட்ரானோட ஆற்றலை கண்டுபிடிக்கிறது. இது வேறு டெரிவேஷன், இது புக் பேக். சரிங்களா? ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், லைமன், பாமர், பேஷன், ஃபண்டு, பிராக்கெட்டு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அண்டு 15th கொஸ்டின் வந்து, அதாவது புக் பேக்கில் 15 நியூக்ளியர் ரியாக்டர் பிளாக் டயக்ராம் மட்டும் போட்டு நியூக்ளியர் ரியாக்டர் 10th படித்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சிங்கன்னா போதும். நியூக்ளியர் ரியாக்டர் ஈஸி தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. யூனிட் 9ல். யூனிட் 10ல் ஹாஃப் வே ரெக்டிஃபயர், அரை அலை, அது அடுத்து வந்து முழு அலை. ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டர் சுவிட்ச். இந்த ஃபுல் வே ஆஃப் வேலேருந்து கண்டிப்பாக ஒன்று கொஸ்டின் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிரான்சிஸ்டர் சுவிட்சு கண்டிப்பாக இம்பார்ட்டன் தான், 3 மார்க்கும் கேட்குறாங்க. இது டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். டிமார்கன் தீரம், ரொம்ப வீக்காக இருக்கிறவன் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இப்போதைக்கு ஒதுக்கிடு, மீதி நாளும் படிச்சிரு. ஆனால் மீதி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஒமிட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினு. சார் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், ஒரு 20 கொஸ்டின் கொடுங்கன்னா, இந்த ட்ரெண்டில் அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போல்லாம் வந்து நீங்கள் உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலுமே அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுலேயுமே 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் கொடுங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இதெல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதைத்தான் லாஸ்ட் 20 நாள் நீங்கள் வந்து இதை உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். 2 மார்க் 3 மார்க்கும் தரேன், கெமிஸ்ட்ரியும் தரேன், பயாலஜி தரேன், கம்ப்யூட்டர் தரேன், எல்லாமே தரேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாம் முன்கூட்டியே வரனால தான் சீக்கிரமாக நான் போடுறேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நான் போடுறது. இது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் படித்த மாதிரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் மட்டும் பப்ளிக்கு பார்த்தா போதும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 100க்கு 100, 25க்கு 25 எடுத்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வரும், பயப்படாது. என்னை நம்பி நீங்கள் போகலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள்.